Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப ரீசன்ட்டா நம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி rosemilkcake எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். இந்த கேக் பேக் பண்ணதுக்கு அப்புறமா rosemilkல ஊற வச்சு சர்வ் பண்ணனும். அதனால இந்த கேக் நல்ல மாய்ஸ்டாவும் rosemilk ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். இந்த ட்ரெண்டிங்கான rosemilkcake செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கட்டி எதுவும் இல்லாம சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாவே மைதா மாவு யூஸ் பண்ண வேண்டாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பாதி மைதாவும் பாதி கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கிட்டத்தட்ட 15 ல இருந்து 16 கிராம் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம அதாவது லம்ஸ் எதுவும் இல்லாம சலிச்சு எடுத்துக்கணும். கேக் ரெடி பண்றதுக்கான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு எக்லெஸ் கேக், அதனால ஒரு பவுல்ல 1/2 கப் கட்டியான தயிர் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 160 கிராம் இருக்கும். தயிருக்கு பதிலா முட்டை சேர்க்கறீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க, அப்ப கரெக்டா இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் ஒரு ஸ்பூன் அல்லனா ஒரு விஸ்கர் வச்சு கட்டியதும் இல்லாம இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர்ல வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஸ்வீட்னஸுக்காக 1/4 கப் சுகர் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட 175 கிராம் இருக்கும். சுகர் சேர்த்துட்டு 2 நிமிஷம் சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகரை பவுடர் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்ப சீக்கிரமே மெல்ட் ஆயிடும். இந்த மாதிரி சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் இதோட 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட 60 கிராம் இருக்கும். ஃப்ளேவர் இல்லாத எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்ப ஆயிலும் தயிரும் ஒன்னோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆயிடும். இந்த மாதிரி செய்யறதுனால ஆயில் தனியா தயிர் தனியா செப்பரேட்டா தெரியாது. ஆயிலும் தயிரும் ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆயிடும். 2 நிமிஷம் கைவிடாம மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆயிடும். இதோட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். ரோஸ்மில்க் கேக்குங்கிறதுனால பிங்க் கலர்ல இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதனால 1 or 2 டிராப்ஸ் பிங்க் ஃபுட் கலர் ஜெல் சேர்த்துக்கலாம். ஜெல் கலருக்கு பதிலா வாட்டர் பேஸ்ட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பியூட்டிஃபுல் பிங்க் கலர்ல வெட் இன்கிரிடியன்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெட் இன்கிரிடியன்ட்ஸோட நம்ம சலிச்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸை பாதி பாதியா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 ஹாஃபா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாவும் மாய்ஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்த ஹாஃபையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி செய்யறதுனால மிக்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வெட் இன்கிரிடியன்ட்ஸோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்காக 1/4 கப் காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் சேர்க்கறதுனால கேக் நல்லா சாஃப்டாவும் மாய்ஸ்டாவும் வரும். ரோஸ்மில்க் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய கேக் மோல்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கேக் ஸ்கொயர் ஷேப்ல இருந்ததுன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் ஸ்லைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கேக்க ரோஸ் மில்க்ல ஊற வச்சுட்டு தான் ஸ்லைஸ் பண்ண போறோம். அதனால ஸ்லைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேக் பேட்டரை மோல்டுல ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா 2 தடவை டேப் பண்ணிக்கணும். அப்ப ஏர் பபிள்ஸ் எதா இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிடும். கேக் பேக் பண்றதுக்காக 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன அவன்ல 35 ல இருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அவனுக்கு பதிலா பேன்ல பேக் பண்றதா இருந்ததுன்னா ஒரு ஓட்ட போட்ட ஸ்டாண்ட உள்ளக்க வச்சுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் செஞ்சுக்கணும். ப்ரீ ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேம்ல 40 ல இருந்து 45 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப கேக் நல்லா சாஃப்டா வரும். அவன்ல வச்சிருந்த கேக் நல்லா சூப்பராவே பேக் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு சென்டர்ல குத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாம வரணும். அப்ப கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன்ல இருந்து எடுத்ததும் 2 ல இருந்து 3 நிமிஷம் கேக் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு கேக்கோட ஓரங்கள்லாம் இந்த மாதிரி லைட்டா ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்ப கேக்கை டிமோல்டு செய்யும் போது ஓரங்கள்லாம் ஒட்டாம ரொம்ப ஈஸியாவே வந்துடும். கேக்கை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வைக்கணும். கேக்கு ஓரங்கள்லாம் ஒட்டாம நல்லா சூப்பராவே டிமோல்ட் ஆயிடுச்சு. இப்ப அடியில வச்சிருந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு 10 ல இருந்து 15 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல கேக்கை நல்லா ஆற வைக்கணும். அதுக்குள்ள இந்த கேக்கை ஊற வைக்கிறதுக்கான ரோஸ் மில்கை ரெடி பண்ணிடலாம். ரிச் அண்ட் கிரீமியான ரோஸ் மில்க் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கப் காய்ச்சி ஆற வைத்த பால் எடுத்திருக்கிறேன். அதோட நல்ல கிரீமி டெக்ஸ்சருக்காக 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா அதுக்கு பதிலா திக்கான 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்வீட்னஸுக்காக 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க். அதோட ரோஸ் ஃபிளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். லாஸ்டா ரோஸ் மில்க்ங்கிறதுனால 1 or 2 டிராப்ஸ் பிங்க் ஃபுட் கலர் ஜெல் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் பிங்க் ஃபுட் கலருக்கு பதிலா 1 or 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ரொம்பவும் கிரீமியான ரொம்பவும் டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் ரூம் டெம்பரேச்சர்ல கேக்கும் நல்லா ஆறிடுச்சு.
கேக்குக்கு மேல இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்ப ரோஸ் மில்க் மேல ஊத்தும் போது கேக் ஈஸியாவே அப்சர்வ் பண்ணிடும். குட்டி குட்டியா நிறைய ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரிச் அண்ட் கிரீமியான ரோஸ் மில்க கொஞ்சம் கொஞ்சமா மேலால ஊத்த ஆரம்பிச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த 1 கப் ரோஸ் மில்கையும் ஃபுல்லா சேர்க்காம 1/2 கப் ரோஸ் மில்க மட்டும் சோக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போறோம். மீதி உள்ள 1/2 கப்பை சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் மில்க கொஞ்சம் கொஞ்சமா மேலால ஊத்திட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரோஸ் மில்க் கேக்ல ஊறி செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கேக்கு. 1/2 கப் ரோஸ் மில்க ஊத்தியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 1/2 கப் ரோஸ் மில்க சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் ஊத்தின கேக்க ஃப்ரிட்ஜ்ல 3 இருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். கேக் ரோஸ் மில்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கேக் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள கேக்குக்கு மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கான விப்பிங் கிரீமை விப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு அன்ஸ்வீட்டன்ட் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கிறேன். அதனால 60 கிராம் ஐசிங் சுகர் சேர்த்துக்க போறேன். ஸ்வீட்டன்ட் விப்பிங் கிரீம் யூஸ் பண்றீங்கன்னா ஐசிங் சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டையும் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஸ்பீட்ல ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணக்கூடிய பவுல் கடியில ஐஸ் வாட்டரும் ஐஸ் கியூப்ஸும் வச்சு பீட் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். ரொம்ப ஓவரா பீட் பண்ணீங்கன்னா திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 7 to 10 நிமிஷத்துல ஸ்டிஃப் பீக் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கேக்குக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த கேக் ரோஸ் மில்க நல்லா சூப்பரா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருந்த விப்ட் கிரீமை கேக்குக்கு மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கேக்குக்கு மேல விப்ட் கிரீமை டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணணும்னா கூட நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். கிரீமுக்கு மேல பவுடர் பண்ணி வச்சிருந்த பிஸ்டாச்சியோஸ் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ண பாதாம் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் கேக்கோட நட்ஸ் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் ரோஸ் பெட்டல்ஸோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மாய்ஸ்டான ரோஸ் மில்க் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு பீசஸ் வேணுமோ அதுக்கு தக்கன கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ரோஸ் மில்க்ல ஊறி இருக்கிறதுனால கேக் நல்ல மாய்ஸ்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பேபி பிங்க் கலர்ல ரோஸ் மில்க் கேக் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே சமயம் டேஸ்டும் ரோஸ் மில்க் ஃபிளேவரோட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி சர்வ் பண்றதுக்காக வச்சிருந்த ரோஸ் மில்க இந்த மாதிரி ஊத்திட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க. இந்த கேக்கை நீங்க ரோஸ் மில்கோட தான் சர்வ் பண்ணணும். அப்பதான் ரொம்ப யம்மியா இருக்கும். இந்த மாதிரியான சூப்பரான ரோஸ் மில்க் கேக்கோட எக்ஸ்ட்ராவா கிரீமியா ஃப்ரெஷ் ரோஸ் மில்க் சேர்த்து மேல இருக்கக்கூடிய கிரீம் நட்ஸ் ரோஸ் பெட்டல்ஸோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த யம்மியான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கலாம். Bye bye. Have a nice day.